நீங்க தூத்துக்குடிக்குள்ள ஓடுறது பறக்கிறது மிதக்கிறதுலாம் நல்லா டேஸ்டா சாப்பிடணும், அதுவும் பாரம்பரியமா குக் பண்ண முறையில் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வரணும். அதுலயும் ஹைலைட்டா ஒரு டிஷ் இருக்கு. அது என்ன எதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம டுடி டாக்ஸையும் மிஸ்டர் பிஜி பிளாக்ஸையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க இன்னைக்கு பெரிசான் பிளாசா பக்கத்துல லொகேட் ஆயிருக்கிற இந்த பனைக்குடியில் தமிழன் பாரம்பரிய உணவுக்கு ஒரு விசிட் போட்டிருந்தோம். இவங்க கிட்ட மட்டன்லயே பாத்தீங்க அப்படின்னா பல வெரைட்டிஸ் இருக்குது. ஆனா அதையும் தாண்டி இவங்களோட சீ ஃபுட்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். சால மீன், சீலா மீன், நண்டு, கனவா, இறால், அதுலயும் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா சங்கு சலன்னு ஒரு டிஷ் வச்சிருப்பாங்க. அது ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்களோட கடையை நீங்க மதியம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பாரம்பரியமான முறையில பனை ஓலையில வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் கொடுப்பாங்க. அதுலயும் உங்க கிட்ட மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, இறால் குழம்பு, நண்டு குழம்புன்னு சொல்லி பல வெரைட்டிஸ் இருக்குது. நைட்டு போனீங்க அப்படின்னா தோசையில ஒரு 10-12 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. முக்கியமா அந்த இறால் தோசை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதுக்கு அவங்க கொடுக்குற மீன் குழம்பா இருக்கட்டும், மட்டன் குழம்பா இருக்கட்டும், டேஸ்ட் சும்மா பக்காவா இருந்துச்சு. அதுவும் சைட் டிஷ்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல. எல்லாமே நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மசாலாலாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா அரைச்சி போட்டுருந்தாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற மீன் குழம்பும் சரி, மட்டன் குழம்பும் சரி சும்மா பக்காவா இருக்கும். நீங்க ஃபேமிலியோட வந்து சாப்பிடுறதுக்கு இது ஒரு பக்காவான ஸ்பாட்டா இருக்கும். ஆம்பியன்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சோ இவங்களோட ஷாப் ஆனது பெரிசான் பிளாசா ரோட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சோ நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம டுடி டாக்ஸையும் மிஸ்டர் பிஜி பிளாக்ஸையும் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.